சென்னை மக்களே வாங்க பாருங்க, வந்து ஜனநாயகன் ஸ்பெஷல் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ படம் எப்படி இருக்கு, ஒரு சவுண்ட் கொடுங்க. இந்த ரெண்டு டி-ஷர்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதியோட ஃபேனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேரும் எந்த படத்துல இருந்து தளபதி ஃபேனா ஆனீங்க? நான் கில்லி டைம்ல ஒரு சின்ன பையன், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அப்படிதான் இருக்கு. அந்த டைம்லயே நான் ஒரு 3 டைம்ஸ் தியேட்டர் போய் பாத்துருக்கேன். ஆஹா, 8த்லயே 3 தடவை தியேட்டர்ல போய் பாத்துறீங்க. நீங்க எந்த படத்துல இருந்து தளபதி ஃபேனா ஆனீங்க? காதலுக்கு மரியாதையில இருந்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். சச்சின் படத்துல இருந்து தளபதி அப்படியே கேஷுவலா அந்த லவ் பண்ணிட்டு சுத்ததான் பார்த்தோம்னா பிடிச்சிருச்சு. அதுல இருந்தே பெரிய ஃபேன். தளபதியோட லாஸ்ட் படம் தான். இதுக்கப்புறம் FDFS கிடையாது. இதுக்கப்புறம் வந்து தளபதி ஃபீல்ட்ல டான்ஸ் ஆடப்போ அவர் கூட சேர்ந்து புதுசா ஆட முடியாது. அந்த ஒரு ஃபீல் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நிறைய பேர் அழுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சோ தளபதியோட லாஸ்ட் படங்க, எந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஃபைனலி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம் பாக்குறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரொம்ப சேடா இருக்கு. பிகாஸ் நான்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சார் படத்துக்கு மட்டும் தான் தியேட்டருக்கே வரும். அதுக்கு மட்டும்தான் அந்த ஆர்வமே இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ஆர்வம் இருக்குமா இல்ல தியேட்டருக்கு வருவோமான கூட எனக்கு தெரியல. யாரெல்லாம் இதுல படம் பார்த்து அழுதாங்க? அழுகல. ஏன் அழுகல? நம்ம கூட இப்ப திருப்பி வந்துட்டார்ல, சிஎம்மா இருக்காரு, எதுக்கு அழணும் நம்ம? எதுக்கு அழணும்? ஓகே. எங்க பாப்பா ரொம்ப அழுதுது. அழுதுட்டியாடா? ஏன்டா? இன்னும் படத்துல நடிக்க மாட்டாங்க. அச்சோ, உனக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமா? எதனால விஜய் ரொம்ப பிடிக்கும்? அவர் அன்பா நடந்துப்பாரு. டி-ஷர்ட் பின்னாடி ஏதோ எழுதிருக்கீங்களா, கொஞ்சம் காட்டுங்க. ஆஹா, ஒரு படம் விடாம எல்லா படத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கீங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிளாஸ்ட் பண்ணுவோமா? ரெடியா? 1 2 3 பிளாஸ்ட்.